நம்ம எங்க வந்திருக்கோம்னா பனமலைன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். சிவன் கோவில் பல்லவ மன்னர் காலத்துல கட்டப்பட்டது. வாங்க போய் பார்த்தரலாம். செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல இருக்கு. பாருங்க நிலம்லாம் இருக்கு இங்க. பாருங்க மலை கோவில் தான், மலை மேல இருக்கு. பாருங்க இங்க கீழேயே ஒரு கோவில் இருக்கு. இப்ப நாங்க படிக்கட்டு ஏற போறோம். விநாயகர் கோவில் கீழே இருக்கு. வாங்க. படிக்கட்டுனா பாருங்களேன், கல்லாலே சிதைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ஏறவே பயமா இருந்துச்சு. ஆனா நானு எப்படியோ ஏறிட்டேன். பாருங்க ஆனா கம்பி இருக்கு. ஆனா வந்து சின்ன மலைதான், சின்ன குழந்தைங்களாம் வந்து ஏறிடலாம். கம்பி பிடிச்சி நானும் ஏறிட்டேன். பாருங்க சொன்ன தண்ணி எவ்வளவு அழகா ஓடுது பாருங்களேன். பாருங்களேன் லைனா போகுது. இது எங்க இருந்து வருதுன்னு நானும் பார்த்தா பாருங்க எவ்வளவு பெருசு. மலையில இருந்து எவ்வளவு அழகா வருது பாருங்க. மேல ஒரு குகை மாதிரி இருக்கு. பாருங்க இதுக்குள்ளார இருந்து தான் வருது. ஏரி மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க விநாயகர் எவ்வளவு அழகா பாறையில செதுச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம். பாருங்க இது வேற ஒரு விநாயகர். இதுவும் சொன்ன தண்ணினா ஆனா ஆபத்துன்னு மூடி வச்சிட்டாங்க. ஆனா அதுல இருந்துதான் சாமிக்கு தண்ணியில எடுத்திருந்தாங்க, பைப் போட்டிருந்தாங்க. வாவ் இங்க பாருங்களேன் எவ்வளவு பச்சை பசேல்னு. இந்த வியூ பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளவு அழகா. அங்க பாருங்க ஒரு ஏரியும் இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. இப்ப நாங்க கோயில் கிட்ட வந்துட்டோம். வாங்க இப்ப போயிடலாம். இங்க பாருங்களேன் கல்கள்லாம் எவ்வளவு அழகா படிக்கட்டு செடிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க நிறைய தூண்லாம் வந்திருக்கு. பாருங்க இந்த மாதிரி நிறைய சிங்கம் மாதிரி வந்து கோவில்ல வச்சிருக்காங்க. எனக்கு இங்க போன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சுத்தி சுத்தி அந்த தூண்ல எல்லாம் வந்து விளையாடினேன். ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு. சுத்தி கோயில் சுத்தி நிறைய சிவன் கோயில் இருக்கு. நாங்க உள்ளார போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரி பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி வந்து பாருங்க.